நான் உங்களோட பொண்ணுன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். அடுத்த நிமிஷமே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுவாரு. அவரு அப்படி சொல்லிட்டாருன்னா அப்புறம் என்னப்பா பண்ண முடியும்? இல்ல மது, மாமா ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதை மீறவே மாட்டாரு. உயிரை கொடுத்தாவது அதை காப்பாத்தணும்னு அவர் துடிப்பாரு. நானே சில சமயத்துல அதை பாத்திருக்கேன். இந்த விஷயத்துல உனக்கு எந்த பயமும் வேண்டாம், நீ தைரியமா இரு. ஆமா மது, நம்ம காயத்ரி கூட தான் பெரிய முதலாளி ஏத்துக்கல. ஆனா முதலாளி அம்மா எப்பவும் இவ பக்கத்துல தானே நிக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு கூட அவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்காருல, அந்த வாக்க பெரிய முதலாளிய மீறினாலும் முதலாளி அம்மா அதை அனுமதிக்க மாட்டாங்க. கவலையே படாத கண்ணு, சின்ன முதலாளிக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். கோபி, எங்க போற நீ? மரக்கடையில சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏய், மதுவுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆனதை பத்தி எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம். நீயும் அம்மாவும் மட்டும் ஏன் இப்படி சம்பந்தம் இல்லாம இருக்கீங்க? உனக்கு கிடைச்ச அதே வாழ்க்கை மதுவுக்கும் கிடைக்க போகுதுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அது முறையான வழியில வந்திருக்கணும். நீங்க எல்லாம் நாடகம் போட்டு அதை நடத்த பாக்குறீங்க. அது எனக்கு நல்லதா படல. ஏய் அப்பா, என்ன இந்த கோபி திடீர்னு அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டா? அவனை விடுமா, அவன் ஏதோ புத்தி சரியில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறான். இவன் முன்னாடியே பிடிச்சு சுத்திட்டு இருக்கிறான்ல, அவன் உருப்பட கூடாதுங்கிறதுக்காகவே இவன் அவனுக்கு வேப்பல அடிச்சிருப்பா. அதனாலதான் அவன் இப்படி வளரிட்டு தெரியுறான். என்ன வம்பு கிழக்குன்னு உங்களுக்கு தூக்கமே வராதா? இவ்வளவு நாள் கோபி உங்களை மாதிரி குறுக்கு வழியில் தானே போயிட்டு இருந்தான். இப்பதானே நல்லது கெட்டது தெரிஞ்சு நியாயமா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கான். அவனை இப்படியே விட்டுருங்களேன். மா, மதுவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நாங்க இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம். அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க? நோக்க நல்லா இருந்தா போதாது காயத்ரி, அது அடையிற வழியும் நல்லா இருக்கணும். வழியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எந்த வழியில எவன் வந்தாலும் நம்மள நாம வாழ வச்சுக்கணும்னா எவனை வேணாலும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் என் வழி. தப்புங்க, குறுக்கு வழியில கிடைக்கிறது எதுவுமே நிலைக்காது. இதுக்கு மேலேயும் நாடகம் போட்டு இந்த கல்யாணத்தை நீங்க நடத்திடலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நிஜம் வெளியில வந்தா இவ வாழ்க்கை என்ன ஆகும் யோசிச்சு பாத்தீங்களா? உங்க பேராசைக்காக இவ வாழ்க்கை பலி கொடுத்துறாதீங்க. ஏய், என்ன பேச வைக்காத. பா, வேண்டாம்ப்பா, விட்டுருங்க. இல்லம்மா, இப்படிதான் இவ தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறா. நல்ல கட்டுச்சோத்த மூட்டைக்குள்ள ஒரு எலியும் சேர்த்து வச்சு கட்டின மாதிரி இவ கூடவே இருந்துகிட்டு நொய் நொய்னு நொட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறா. கடைசியா நான் உனக்கு சொல்லிடுறேன், நாங்க செய்யறதெல்லாம் உனக்கு பிடிக்கலன்னா நீ ஒதுக்கி போயிட்டே இருக்கு. அதை விட்டு போட்டு இப்படி சும்மா எங்களை சீண்டி பாக்குறதும் சுரண்டி பாக்குறதுமா இருந்த கொன்றுவேன் உன்னைய. அப்பா, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. கடவுள் தான் உங்களுக்கு நல்ல புத்தி கொடுக்கணும். பார்சல் அனுப்பியிருக்கிறான், மந்தாத்துல உனக்கு ஒரு பங்கு தரேன். ஏமா இத நீ குடுமா, இது எதுக்கு கையில வச்சுட்டு கண்ணே நீ கண்ணே. மயில, ஜீவா தம்பிக்கு என்ன சொன்னா இங்க பதறி போயிருக்க. நீங்க ரெண்டு பேரும் வெளியில சுத்திட்டு வரீங்களா? வெளியில சுத்துறதுக்கு ஒண்ணு போல அத்தை. ஆஸ்பத்திரியில ஜீவா சாருக்கு என்னாச்சுன்னு தான் பார்க்க போனோம். ஐயோ, ஜீவா தம்பிக்கு என்னாச்சு? அந்த போலீஸ்காரன் ஜீவா சார் சுட்டுத்தலை பார்த்தான். ஐயோ, பயப்படாதீங்க அத்தை, அந்த போலீஸ்காரனை அடிச்சு தள்ளி ஜீவா சார் காப்பாத்தியாச்சு. அப்படின்னா ஜீவா தம்பிக்கு எப்படி அடிபட்டுச்சு? கீழே விழுந்து அடிபட்டதுல
சின்ன சின்ன காயம், அவ்வளவுதான். 2-3 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. அந்த போலீஸ்காரன் எவ்வளவு மோசமானவ. அவனை கூட்டிட்டு போயிருக்கே மயில. எனக்கு தெரியாதுக்கா. நான் ஜீவா சார் குடும்பத்துக்கு வேண்டியவர்னு நம்பிட்டேன். இதுக்கு தான் எல்லா விஷயத்திலயும் முந்திரி கொட்டை மாதிரி மூக்க நுழைக்க கூடாதுங்கிறது. என்னமோ நீதான் உசுறு கொடுத்தன்னு பீத்திக்கிட்டியே. அந்த ஜீவா நீ காட்டி கொடுத்து செத்துருப்பாருடி. அவரு பண்ண புண்ணியத்தாலதான் பொழைச்சிருக்காரு. எனக்கு எப்படிக்கா தெரியும்? நான் தான் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்ததே இல்லையே. நான் தான் சொல்றேன்ல, நீ பிறந்து எங்க எல்லாரையும் ஊரை விட்டு ஓடி வர வச்ச. நல்லா இருக்க வேண்டிய எங்களெல்லாம் தர்தரத்துல தள்ளின. கொஞ்ச நாள் உன் கூட பழகின பாவத்துக்கு ஜீவா சரியை கொல்ல பாத்தியே. இது தாண்டி ஒரு ராசி. ஏய் கையில கொஞ்சம் வாய அடக்கு. விட்ட ஓவரா பேசிட்டு இருக்க. ஜீவா சார் கூட பழக ஆரம்பிச்சதுல இருந்தே இவ பேச்சும் ஆட்டமும் ஓவரா இருந்துச்சு. அடி அன்னைக்கிளி 64 அடி கம்பத்துல ஏறி வித்த காட்டினாலும் காசு வாங்கணும்னா கம்பத்துல இருந்து இறங்கி வந்தாதான் ஆகும்னு தெரியாம என்ன ஆட்டம் போட்ட நீ. கையில போது நிறுத்து. விட்டா நீ பேசிட்டே போவியே. அந்த போலீஸ்காரர் என்ன ஆனாரு மயில? தப்பிச்சு போயிட்டாரா? இல்லம்மா, அந்த போலீஸ்காரனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி, அந்த குருமூர்த்தி கிட்ட இருந்து யாரு ஜீவாவை காப்பாத்துனது? மது. மதுதான் காப்பாத்துனா. நல்லா இருக்கணும். அவன் 1000 தப்பு பண்ணாலும் மதுக்கு இந்த ஒரு புண்ணியம் போதும். ஒரு புண்ணியமா? அவ 1000 புண்ணியம் பண்ணிருக்கணும் அத்த. இல்லனா ஜீவா அப்பா கிட்ட போய் ஜீவாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு அவ கேட்டிருப்பாளா? அதுக்கு முதலாளி என்ன சொன்னாரு? என்ன சொல்வாரு? பையன் உசுறுதான் பெருசுன்னு காப்பாத்தின மது கிட்ட ஜீவா உனக்கு தான் வாக்கு கொடுத்துட்டாரு. மதுவையும் சும்மா சொல்லக்கூடாது. நம்ம கிட்ட எவ்வளவு அகங்காரமா நடந்துகிட்டாலும் ஜீவா தம்பிக்கு ஒரு பிரச்சனை உடனே தான் உயிரையும் மதிக்காம அந்த போலீஸ்காரன் கிட்ட இருந்து அவரை காப்பாத்திருக்கா பாரு. யாரு காப்பாத்தினா? என்னமா நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? உண்மையிலேயே ஜீவாக்காக உயிரை பணைய வச்சு குருவை கட்டையால அடிச்சு காப்பாத்தினது யார் தெரியுமா? வேற யாரு? மதுதான். அவளோட அந்த தைரியத்துக்கு கட்டி கொடுக்கறதுல தப்பே இல்லம்மா. அது நல்லதுதான். நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு தைரியமே தனி இல்ல. அக்கா வீட்டுக்கே தங்கச்சியும் வாழ போறா. இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும்ல? ஆமாக்கா. போதும், நீங்க வேணா பாராட்டலாம். தோ இவ இருக்காளே தியாக திருவிளக்கு, இவ வேணா ஆமா கொட்டலாம். ஆனா என்னால முடியலமா. ஏதாவது பேசிக்கோங்க, நான் கிளம்புறேன். எனக்கு வீட்டுல அவ்வளவு வேலை கிடக்கு. தேனா போதும் மயிலு, நீ காலம் பூரா இப்படியே விட்டு கொடுத்துட்டு தியாகியாவே இரு. எனக்கு மனசு ஆறல. தேனு, நீ எதுக்கு அழற? வாய் விட்டு எல்லாத்தையும் பேச முடியாதுக்கா, அதனாலதான் அழறேன். விடுங்கக்கா, அதுக்கும் உரிமை இல்லைன்னா நான் வீட்டுக்கு போய் அழுதுக்கிறேன். நீங்க எல்லாம் மயிலுக்கு கோயில் கட்டி கும்பிடுங்க. இவைய மயில் இப்படி அழுதுட்டு போறா? ஒருவேளை ஜீவாவை கல்யாணம் பண்ணணும்னு தேனு ஆசைப்படுறாளோ என்னமோ. கனவு காணும் வாழ்க்கையெல்லாம் கலைந்து போகும் கோலங்கள்.
விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போறேன்னு அழற? ஆமாக்கா, நான் எங்க போயிட்டு போறேன்? உள்ளூர்ல தானே இருக்க போறேன். தினம் உன்னை வந்து பாத்துட்டு போக மாட்டேனா? சரி வா. ம். ஜீவா, இந்தாப்பா இது குடி. மா வேண்டாம்மா. பேசாம குடி, சொல்றேன்ல குடி. மா நான் நிறைய குடிச்சிட்டம்மா, போதும்மா. அன்னைக்கு பைக்ல போனப்போ கீழே விழுந்து ரத்தமா போயிடுச்சு. இப்போ இங்கேயும் அடிபட்டு ரத்தம் போயிருக்கு. ஒழுங்கா இதெல்லாம் சாப்பிட்டாதான் திரும்ப ரத்தம் ஊறும், வீட்டுக்கும் போக முடியும். இந்தா குடி. வேண்டா வெறுப்பா குடிக்காத, ஒழுங்கா குடி. எங்கடா? அதுவும் அந்த பக்கம் தான்ப்பா. போதும்மா. இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு, குடிப்பா. அம்மா போதும்மா. இத குடிக்கிறதுக்கு இவ்ளோ ஆர்ப்பாட்டம். வணக்கம். வணக்கம் முதலாளி. சின்ன முதலாளிக்கு இப்போ எப்படி இருக்குதுங்க? இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அடுப்பு தணல் பக்கத்துல வெண்ணைய கொண்டு போய் வச்ச மாதிரி அந்த படுபாவி கிட்ட சின்ன முதலாளியை தூக்கி கொடுக்க பார்த்தோம். நல்ல வேலை, இப்பதான் மனசுக்கு ஆறுதலா இருக்குதுங்க. இப்படி எல்லாம் படணும்னு இருக்கு, வேற என்ன பண்றது? முதலாளி வணக்கம். முதலாளி, சின்ன முதலாளி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்குதுங்கம்மா. என்ன நிம்மதியா இருக்கு? உங்களை நம்பி தானே ஜீவாவை ஊருக்கு அனுப்பி வச்சேன். இதான் நீங்க ஜீவாவை பாத்துக்கிற லட்சணமா? அந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? மா விடுங்கம்மா. டேய் சுமாரா, உங்க அம்மா கரெக்டா தானே கேக்குறா? அடுத்தவங்களை கவுக்குறதுக்கு காட்டுற திறமைய காப்பாத்துறதுக்கும் காட்டணும். முதலாளி சொல்றது வாஸ்தவம் தான். ஒரு இடத்துக்கு நான் அப்படி தனியா சின்ன முதலாளி அனுப்புனது தப்புதாங்க. இவர்தான் ஆர்வத்துல அங்கங்க சுத்திட்டு இருந்தாலும் ஒண்ணு நான் இவரை தடுத்திருக்கணும், இல்ல முதலாளிக்கு தகவலாக சொல்லி விட்டுருக்கணும். அந்த குருமூர்த்தி இங்க வந்திருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்க வேணாமானே? அம்மா, அந்த இன்ஸ்பெக்டர் எங்கேயோ மோப்பம் பிடிச்சு சின்ன முதலாளியை தேடி நேர வீட்டுக்கே வந்துட்டானுங்க. அவன் வந்த அன்னைக்கே அவனை மிரட்டி எச்சரிக்கை பண்ணித்தானுங்க அனுப்பி வச்ச. ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல அப்படியே குண்டு கட்டா கட்டி தூக்கிட்டு போய் ஏற்காடு மலையடி வாரத்துல தூக்கி வீசலான்னு காத்துக்கிட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேனுங்க, மன்னிச்சுக்கங்க. ஆனா அம்மா, நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடுற மாதிரி பாப்பா சின்ன முதலாளியை காப்பாத்தி கொடுத்துருச்சுங்க. அதான் நினைச்சு என்னை மன்னிச்சிருங்க. நீ எப்படிமா இவனோட வந்த? பா மாமா, அது இருமா, நான் பேசிக்கிறேன். முதலாளி, இவ என் ரெண்டாவது மக மதுங்க. காயத்ரி, இது உன் தங்கச்சியா? ஆமா அத்த, அது தெரியாம தான் நீங்க நேத்து அவகிட்ட பேசுனீங்க. முதலாளியும் அது தெரியாம தான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. நீ இவனோட மகன்னு சொல்லவே இல்லையே. நான் யாரும் உங்க அப்பா அம்மா யாருன்னெல்லாம் நீங்க கேட்கவே இல்லையே மாமா. நான் கேட்கலன்னா கூட நீ சொல்லிருக்கணும்ல. ஏங்க, அவ ஒண்ணும் பொய் சொல்லலையே. சத்தியம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட நீ யாரு, உன் அப்பா யாருன்னு நீங்க கேட்கலையே. நீங்க ஜீவாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்திருக்கீங்கன்னு
நான் எங்க வீட்ல சொன்ன மாமா, யாருமே என்ன நம்பல. ஆமாங்க முதலாளி. முதலாளி சாதாரணமா அப்படி யாருக்கு எந்த வாக்கும் கொடுக்க மாட்டாரு. ஆனா அந்த மாதிரி கொடுத்துட்டா அதை மீறவே மாட்டாருன்னு நானும் சொல்லிட்டு இருந்தேன். ஏமா, ஜீவாவை உனக்கு எப்படி தெரியும்? இங்க வர வரைக்கும் எனக்கும் தெரியாது. அக்கா போன்ல பேசும்போது வீட்ல இருக்க ஒவ்வொருத்தரை பத்தியும் அவ்வளவு உயர்வா சொல்லுவா. அப்போ ஜீவாவை பத்தி சொன்னதெல்லாம் கேட்டு நான் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆயிட்டேன் ஆண்டி. அப்புறம் சோஷியல் மீடியாலலாம் ஃபாலோ பண்ணி அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் மேல ஏற்பட்ட நல்ல அபிப்பிராயம் இஷ்டமா மாறிடுச்சு. அந்த பிரியத்துலதான் என் உயிரை பணைய வச்சு ஜீவா உயிரை காப்பாத்தினேன். நீங்களும் ஜீவாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டீங்க. மன்னிச்சிருங்க முதலாளி. நீங்க பெருந்தன்மையா என்ன வேணும்னு இவகிட்ட கேட்டீங்க. இவ பாட்டுக்கு கிறுக்குத்தனமா எதையோ கேட்டு வச்சிட்டா முதலாளி. நீங்க பெரிய மனுஷன். இவ கேட்ட மாதிரியே நீங்களும் சின்ன முதலாளியை இவளுக்கு கட்டி வைக்கிறத வாக்கு கொடுத்துட்டீங்க. இருந்தாலும் நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக அதை நானும் சேர்ந்து காப்பாத்தணுங்கிற அவசியம் இல்லைங்களே முதலாளி. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நடக்காதுங்க. அப்பா என்னப்பா நீங்க? மாமாவே வாக்கு கொடுத்திருக்காங்க. வாய மூடு. 6-10 உறவு சொல்ற அவரு நம்ம முதலாளி. என்னைக்குமே அவருக்கு நமக்கு இருக்கிற உறவு அதுதான். அப்ப என் கல்யாணம் அதான் நடக்காதுன்னு சொல்லிட்டல. சின்ன முதலாளி பாதுகாப்புக்காகத்தான் ஏற்காட்டுக்கு வராருன்னு காயத்ரி சொல்லுச்சுங்க. எங்க எல்லாரும் உசிரியும் கொடுத்தாவது சின்ன முதலாளியை எப்படியாவது காப்பாத்திரணுங்கிறதுல நான் ரொம்ப கவனமா இருந்தேங்க. அந்த சமயத்துலதான் உதவி ஒத்தாசைக்கு போன்னு இவ்வளவு அனுப்பி வச்சா கழுத மனசுல இப்படி ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கு. என் பெரிய பொண்ணு விஷயத்துலதான் எனக்கே தெரியாம பெரிய தப்பு நடந்து போச்சுங்க முதலாளி. அந்த பழி பாவத்தையே நான் இன்னும் சுமந்துகிட்டு இருக்கிறேன். நீங்களும் என்ன இன்னும் ஒரு புழுப்பூச்சியா பாக்குற மாதிரி தான் பாக்குறீங்க முதலாளி. அதே தப்பு சின்ன பாப்பா விஷயத்துல நடந்துடக்கூடாது. அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இருந்தாலும் என் புள்ள சின்ன முதலாளிய உசுர பணைய வச்சு காப்பாத்திருக்கிறா. இது மூலமா எங்க குடும்பத்துக்கு உங்க குடும்பம் மேல இருக்கிற விசுவாசத்தை நாங்க நிரூபிச்சிட்டோம் முதலாளி. இது போதும் முதலாளி. எங்களால நீங்க பட்ட அவமானமா போதும் முதலாளி. சின்ன முதலாளிக்கு உங்க தகுதிக்கும் தராதரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பேசி முடிச்சிருங்க முதலாளி. அப்பா என்ன சொல்றீங்க? ஜீவா அப்பாவே இதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டாரு. நீங்க இப்படி எல்லாம் பேசி இதை கெடுத்துறாதீங்கப்பா. இதெல்லாம் புரிகிற வயசு உனக்கு இல்ல பாப்பா. நீ கிளம்பு சொல்றல. நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும். அக்கா கல்யாணம் முதலாளிக்கு தெரியாம நடந்துச்சு. ஆனா ஏன் கல்யாணத்துக்கு தான் முதலாளி சம்மதம்னு சொல்லிட்டாரு. அதையே வேணாங்கிறீங்க. பெரிய முதலாளி பெரிய மனுஷன். நீ யாரு என்ன ஏதுன்னு ஒரு விவரமும் தெரியாம நீ சின்ன முதலாளி உசுர காப்பாத்தின அந்த வேகத்துல உனக்கு அவர் வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனா இப்ப அதையே வச்சு அவரை மறக்கிறது ஈனத்தனம் பாப்பா. இந்த நாட்டுராய அப்படித்தான் செய்வான்னு முதலாளி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்படி கிடையாது. இந்த நாட்டுராய அவர் போட்ட உப்புக்கு இன்னைக்கு விசுவாசி தான் அவருக்கு நான் நிரூபிக்கணும். அதனாலதான் சொல்றேன், இது நடக்காது பாப்பா. அவர் கொடுத்த வாக்க மீற மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியாதா? அம்மா, அம்மா இப்ப கூட முதலாளி அவர் கொடுத்த வாக்குல இருந்து மாறவே இல்லைங்க. நான் தானே மாட்டேன்னு சொல்றேங்கம்மா. அப்பா உங்க விசுவாசத்துக்காக ஏன் வாழ்க்கையை கெடுக்காதீங்கப்பா. மறு பேச்சு பேசாத. இல்ல நாட்ராயண்ண, மதுவை விட்டுட்டு போங்கண்ணே. அம்மா வேண்டாம், விட்டுருங்க. இது எங்க குடும்ப பிரச்சனை. வா வான்னு சொல்றாங்க. நாட்ராயண்ண, விடுங்கப்பா. என்னங்க ஏங்க, அந்த பொண்ணு மனசுல நம்பிக்கையை வளர்த்துட்டு
இப்படி உட்கார்ந்து இருக்கிறது தப்பு இல்லையா? போய் தடுத்து நிறுத்துங்க. ஏங்க, அந்த பொண்ணு பாவங்க. அவ உயிரை பணைய வச்சு நம்ம ஜீவா உயிரை காப்பாத்திருக்கா. அவளையே பேசி முடிச்சிடலாங்க. பவானி, எதுக்கு இப்படி பதற? அவன் அப்பனே முடியாதுன்னு சொல்லிட்டு போறான்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஐயோ